ஒரு சூப்பரான பச்சை பசேல்னு கொத்தமல்லி சாதம் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாமா? உங்கள் கிட்ஸ்க்கு கொடுத்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் காலி ஆகிட்டு வரும். ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து 2 பச்சை மிளகாய், 1/4 வெங்காயம், அரை துண்டு இஞ்சி, ஒரு பல்லு பூண்டு, ஒரு கைப்பிடி ஃபுல்லாக கொத்தமல்லி ஸ்டெம்மோடையே ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் நம்ம கொத்தமல்லி மட்டும்தான் சேர்க்க போகிறோம். ஒரு 4 பல்லு தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. கடாயில் வந்து நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு துண்டு பட்டை, பே லீஃப், கொஞ்சமாக முந்திரி, ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்குனது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்துட்டு இப்போ அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா வந்து பச்சை வாசனை போக வர மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணாலே பச்சை வாசனை போயிடும். இப்போ நம்ம வந்து வடித்து வச்ச சாதத்தை வந்து அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான கொத்தமல்லி சாதம் யம்மியாக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. இதுக்கு தொட்டுக்க ரைத்தா இல்லாட்டி சிப்ஸ் இருந்தாலே போதும், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.